Hello guys, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா saree pre-pleating and box folding தான் பார்க்க போறோம். So எந்த ஒரு heat tools-உம் இல்லாம iron box, straightener எதுவுமே இல்லாம நம்ம எப்படி saree pre-pleat பண்ண போறது அப்படிங்கறத பார்க்க போறோம். Just இந்த ஒரே ஒரு கோம்பை வச்சு full saree வந்து நம்ம pre-pleat பண்ண போறோம். So வீடியோவை end வரைக்கும் பாருங்க. beginnersக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். So வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. And this is my Instagram video. இதுலயும் follow பண்ணிக்கோங்க. So இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த saree தான் நம்ம வந்து pre-pleating and box folding பண்ண போறோம். So இது கொஞ்சம் ரஃப்பான saree தான். நார்மல் saree மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் ரஃப்பான saree மாதிரி தான் இருக்கு. So இப்போ நம்ம எப்படி pre-pleat பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். So first வந்து பல்லு சைட வந்து நம்ம pleat பண்ணிக்கலாம். பல்லு வந்து நான் இப்போ இப்படி போடுவோம் இல்லையா, சோ இது அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்க போறோம். சோ இப்படி திருப்பி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, கீழே வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் நம்மளோட இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ளீட். சோ இது பெரிய பார்டர் இல்லையா, இது வந்து நான் ரெண்டா பிரிச்சுக்க போறேன். சோ உங்களோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க பிரிச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த கை என்னோட கை அளவுக்கு இந்த ரெண்டு பார்டரை இப்படி நான் பிரிச்சுக்க போறேன். ஓகேவா, இவ்ளோ பெருசு பார்டர். இப்போ என்னோட கை வந்து நான் இந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு என்னோட பார்டர் இப்போ வந்து ப்ளீட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிக்க போறேன். இப்போ இப்படி பண்ணிக்க போறேன். ஓகேவா, கை அதே இடத்துல தான் இருக்கு. இப்போ அகைன் அதே கை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த சைடு கையை வச்சுக்க போறேன். ஸோ இது ஒரு புது மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ளீட் எடுக்கிறது நம்ம நார்மலா இப்படி எடுப்போம். ஸோ இந்த மாதிரி எடுத்தா கொஞ்சம் நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக சாரியை வந்து நீட்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சாரி வந்து கிராஸ் ஆயிருந்தா நம்மளுக்கு கரெக்டா இருக்காது. நீட்டா சாரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ அகைன் இப்போ ப்ளீட் இருக்கு. இப்போ இந்த மேல அகைன் இப்போ கை வச்சுட்டு இப்போ சாரி எப்படி திருப்பி போடுறேன். நீட்டா கீழே இருக்க ப்ளீட் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்டா மடிக்க வரல, இப்போ வந்து இப்போ கரெக்டா மடிப்பே நிக்க மாட்டேங்குது, கரெக்டா மடிப்பு தெரியல அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு அயன் பாக்ஸ் இருந்தா நம்ம நீட்டா அயன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அயன் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணாத ரீசனுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த ப்ளீட் நம்ம இப்படி எடுத்திருக்கோம் இல்லையா, இப்போ இந்த ப்ளீட் இங்க அடியில ஒரு ப்ளீட் இருக்கு, இங்க இடத்துல ஒரு ப்ளீட் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிரிப்பா நிக்கிறதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம கிட்ட இந்த மாதிரி கோம்பு இருக்கும் இல்லையா, ஸோ இந்த ஜென்ரலா எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி கோம்பு இருக்கும். ஸோ அந்த கோம்பை வந்து இப்படி வந்து பண்ணிக்க போறோம். ஒரு கிரிப்புக்காக நம்ம வந்து டைட்டா இப்படி பண்ணிக்க போறோம். ஸோ அந்த மடிப்பு வந்து தானாவே விழுந்துரும். தெரியுதா, ஷார்ப்பா ஒரு மடிப்பு வந்து விழுந்துரும். அகைன் இப்போ நான் இந்த இடத்துல மேல இடத்துல கை வச்சுக்கிட்டேன். அகைன் நான் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல இந்த சைடு கை யூஸ் பண்ணிட்டு அகைன் இந்த ப்ளீட்டை வந்து நான் இப்படி திருப்பி போட்டுக்கிறேன். நமக்கு நீட்டா ப்ளீட் வந்து கிடைக்கும். ஸோ அகைன் வந்து இப்போ இந்த இடத்துல வந்துட்டு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கோம் வச்சுட்டு அகைன் நீங்க வந்து மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து அந்த மார்க் வந்து நீட்டா போட்டுக்கோங்க. அகைன் இந்த கையை நான் வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நான் இப்படி போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு நீட்டா இருக்கும். நம்ம நார்மலா இப்படி ப்ளீட் எடுப்போம், அப்போ வந்து ஃப்ரண்ட் சைட்ல வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும், இந்த சைடு வந்து கொஞ்சம் ஏத்தி தாத்தியமா இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து நீட்டா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அகைன் இப்போ இந்த சைடு ப்ளீட் இருக்கு, இந்த சைடும் வந்து நம்ம சீப்பு வச்சு இது பண்ணிக்க போறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. உங்க சாரியில பார்டர் இந்த மாதிரி ஜரிகை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கேர்ஃபுல்லா பார்த்து நீங்க பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ப்ரெஷர் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்காம நீங்க எப்படி கரெக்டா இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் இந்த கையை எடுத்துக்கிட்டு இந்த கையை நான் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து மடிப்புக்கு வந்து நான் நீட்டா சீப்பை வச்சு ஷார்ப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இப்போ இந்த ப்ளீட் இப்படி வந்திருக்கும் இல்லையா, சோ இதை வந்து நம்மளுக்கு இந்த சைடு தான் வரும். இப்போ இந்த சைடு தான் வரும் இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை மட்டும் நம்ம இப்படி கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் நம்மளுக்கு சின்னதா வரும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை மட்டும் நம்ம வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறப்போ நம்மளுக்கு நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும். ப்ளீட் எடுத்திருக்கோம் இல்லையா, இப்போ ப்ளீட் இருக்கிற இடத்துல நம்ம வந்து பின் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இடத்துல வந்து ஒரு டைட்டா வந்து ஏதாவது துணி காய வைக்கிற கிளிப்போ சில எதுவோ வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம டைட்டா புடிச்சுக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சோ இப்போ நமக்கு அந்த ப்ளீட் வேற கிடைச்சிருக்கும் இல்லையா, சோ அதுக்கு கீழே வந்து நம்ம நீட்டா வந்துட்டு நம்ம அகைன் ஒரு பின் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிருக்கோம், அகைன் இப்போ இந்த இடத்துல பின் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த சைடு வந்து புடிச்சுக்க போறோம். உங்களுக்கு ஷோல்டர் வந்து சைஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ளீட் எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பண்ணிருக்கோம். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஷோல்டர் பின் வருது, இந்த அளவுக்கு ஹைட் வருது. இப்போ இந்த பின்னை வந்து நம்ம இந்த இடத்துல குட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஷோல்டர் பின் வருது. இப்போ நம்ம ப்ளீட் எடுத்துக்கலாம். இந்த ப்ளீட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த பிரஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு சில பேர் குண்டா இருப்பாங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் வந்து இந்த இடம் க்ளோஸ் ஆகணும்னு நினைப்பாங்க. சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிரஸ்ட் பார்ட் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ இதை வந்துட்டு ஒரு 7 வருது இது சொல்லியா. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் நம்ம வந்து இப்படி பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம், ஓரளவுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ பார்த்தீங்களா நீட்டாக அந்த ஷார்ப்னஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. நான் வந்து எனக்கு இந்த இடத்துல ஷோல்டர் பின் வருது. நம்ம இவ்வளவு தூரம் பண்ணிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் அப்படியே சாரி இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னும் கொஞ்சம் பண்றப்போ இந்த சைடு ஃபுல்லாவே நமக்கு வரும். அது பாக்கிறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அது அப்படியே இன்னும் கொஞ்சம் சாரி ஃபுல் பண்ணிட்டு நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஷோல்டர் நான் வச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னுட்டு. இப்போ இப்படிதான் நமக்கு நீட்டா ப்ளீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஃப்ரண்ட் சைட்ல நீட்டா அயன் பண்ண மாதிரி நமக்கு வந்து நீட்டா ப்ளீட்ஸ் கிடைச்சிருக்கு பாருங்க. நம்ம ஃப்ரண்ட் சைட் ப்ளீட்க்கு வந்து நம்ம சாரி இப்போ வந்து கட்டி பார்த்து அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட சைஸ் அப்படிங்கறதுனால நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க வந்து வேற யாருக்காவது நீங்க ப்ளீட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ நீங்க வந்து இந்த சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. நம்மளோட ஃபுல் ஓபன் கையை நல்லா விரிச்சிட்டு இந்த சைஸ் எடுத்துக்கோங்க. அது அவங்களோட அளவு தெரியல அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம கை நல்லா விரிச்சு எந்த சைஸ்க்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஹிப் சைஸ் நம்ம இப்ப ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா, இப்படி சுத்தி நம்ம இப்படி கொண்டு வருவோம் இல்லையா, அந்த சைஸ் தான் அவங்களோட ஹிப் சைஸ். நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்ப வந்து என்னோட சைஸ்க்கு நான் வந்து ப்ளீட் எடுத்துக்கிறேன். நமக்களோட சென்டர் பாயிண்ட்ல இருக்கும் இல்லையா, சோ அந்த இடத்துல நம்ம வந்து ப்ளீட் பண்ணிக்க போறோம். நம்ம ப்ளீட் எடுக்கிறோம் இல்லையா, ப்ளீட் எடுக்கிற இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஷோல்டரை வந்து இந்த இடத்துல நம்ம போட்டு பார்த்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு கேப் எடுக்கிறோம். நம்ம இவ்வளவு தூரமும் நம்ம வந்து ப்ளீட் எடுக்க கூடாது. நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ப்ளீட்டை வந்து ஸ்டார்ட் பண்றோம், இந்த இடத்துல வந்து எண்ட் பண்றோம். அதுக்காக எண்ட் பண்றதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கலாம் பின்ல. இது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைட ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து ப்ளீட்ஸ் இந்த இடத்துல ப்ளீட்ஸும் நிறைய வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கம்மியா ஒரு 4-5 வந்தா மட்டும் போதும். அது எல்லாமே நம்ம எடுக்கிற ப்ளீட்ல தான் இருக்கு. நல்ல இவ்வளவு தூரம் லென்த்தா எடுத்தீங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் கொஞ்சம் கம்மியா வரும். இதுவே நம்ம வந்து கொஞ்சம் கை கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ப்ளீட் எடுக்கிறப்போ உங்களுக்கு நிறைய ப்ளீட் வரும். சோ நான் இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய ப்ளீட் வர மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம பின் பண்ணோம் இல்லையா, அந்த எண்ட் பின் வந்து இந்த இடத்துல வருது. நம்ம இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ப்ளீட் பண்ணிருக்கோம் இல்லையா, ப்ளீட் பண்ணதை வந்து 1 by 1 அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ ஏன் நம்ம இப்போ இப்படி நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம சொல்லி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து தொப்பை இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம சாரி வந்து ஃபுல்லாவே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறப்போ இப்படி மொத்தமா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறப்போ தொப்பை இருக்கிற மாதிரி தெரியும். சோ இப்போ நம்ம 1 by 1 அரேஞ்ச் பண்றப்போ அது பிளாட் ஆயிடும். சோ நமக்கு வந்து சாரி அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு தொப்பை இருக்கிற மாதிரி தெரியாது. சோ அதுக்காக நம்ம 1 by 1 அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சாரியும் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கிறப்போ பாக்குறதுக்கும் நீட்டா இருக்கும். இப்போ நம்ம 1 by 1 அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம 1 by 1 அரேஞ்ச் பண்ணதை வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ளீட் எடுத்திருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம வந்து இப்போ மேல இப்படி போட்டுக்கலாம். அப்பதான் நம்ம இது ஃபுல்லாவே நம்ம ப்ளீட் எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். நம்ம டேபிள் மேல உங்ககிட்ட டேபிள் மேல பெட்டோ இல்ல டேபிளோ எதுவா இருந்தாலும் நீங்க அதுக்கு மேல போட்டுட்டு நீங்க வந்து இப்படி பண்ணிக்கிறப்போ உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும் எல்லாம் பாக்குறதுக்கு. நம்ம வந்து ப்ளீட் எடுத்துருப்போம் இல்லையா, ப்ளீட் எடுக்கிறதுக்கு கிளீனா இப்போ நம்ம வந்து 1 by 1 அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் சைட் ப்ளீட் நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம நீட்டா கோம்பை வச்சு நீட்டா வந்து ப்ளீட் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க எப்படி நீட்டா வந்திருக்கு பாருங்க. பார்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு கோம்பை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், அயன் பண்ணிக்கலாம். கோம்பை வச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பின் பண்ணிக்கலாம். வந்து நம்ம ப்ளீட் பண்ணோம் இல்லையா, ப்ளீட் பண்ணதை வந்து அப்படியே இப்படி திருப்பி போட்டுக்கலாம். நம்மளோட பிரஸ்ட் பார்ட் வந்து அந்த சைடு இருக்கணும். நம்ம இடுப்பு சுத்தணும் இல்லையா, அது வந்து இங்க வர மாதிரி உங்களோட சைடு வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ளீட் பண்ணதை வந்து நீட்டா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேல டாப்லயும் பண்ணி கீழே பாட்டம்லயும் பின் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். அண்ட் நடுவுலயும் கொஞ்சம் பின் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கலையாம இருக்கும். அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்டே வந்து பின் பண்ணேன். இப்ப நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போறோம். நம்மளோட ப்ளீட் வந்து இந்த இடத்துல இருக்கு. நீட்டா 2 சைடு அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அந்த ப்ளீட் வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்ப அகைன் வந்து இதை நம்ம நீட்டா ஃபோல்ட் பண்ணிக்க போறோம். இதை வந்து நீட்டா ஒரு குட்டியான சைஸ்ல வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி குட்டியான சைஸ்ல இவ்வளவு தூரம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா, இப்போ ஃப்ரண்ட் சைடை ஃபுல்லா நம்ம வந்து எடுக்க போறோம். இப்போ நம்ம ஷோல்டர் பின் பண்ணது வந்து இந்த இடத்துல இருக்கும், இதை வந்து நீங்க வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ப்ளீட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீட்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கசங்காம உங்களுக்கே தெரியும்ல நம்ம கசக்குறோமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ கசங்காம வந்து நீட்டா வந்து ப்ளீட் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து கையில ப்ளீட் பண்ணமோ அந்த இடத்துல நீட்டா வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு நம்ம ப்ளீட் எடுத்தோம் இல்லையா, ஸோ ஃப்ரண்ட் சைடு ப்ளீட் எடுத்தது கூட நம்ம ஃபுல்லாவே வந்து நீட்டா மடச்சு உள்ளார வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு கார்னர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சைடு பார்டரை வந்து நான் வந்து ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டைம்ஸ் நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த சாரி வந்து நான் ஒரு 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து ஒரு பட்டு சாரி எடுத்து அதோட பாக்ஸ் என்ன டைப், ஸோ அதான் பாக்ஸ் ஃபோல்டிங். அந்த பட்டு சாரி எடுத்து அந்த பாக்ஸ் எந்த ஷேப்ல இருக்குமோ அந்த அளவுக்கு நான் இந்த ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அகைன் இந்த சைடு பார்டர் வந்து நான் ஒரு 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு இருக்கிறது வந்து 2 டைம்ஸ் அண்ட் லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து 3 டைம்ஸ். ஸோ அதை வந்து இப்படி பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து 2 டைம்ஸ் பண்ணிக்கிட்டோம். அகெயின் இதை வந்துட்டு நீட்டா வந்து நீங்க இந்த ப்ளீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைட்ல கொண்டு வந்து நான் வந்து அப்படியே மடச்சிக்கலாம். ஸோ இப்படி நம்ம வந்து நீட்டா ப்ளீட்டை வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோ இது ஒரு டைப்பான பாக்ஸ் ஃபோல்டிங். ஸோ நம்ம இப்போ வந்து பட்டு சாரி கொடுக்குறாங்க, பிரைடோட பட்டு சாரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ பாக்ஸ்லேயே நம்ம வந்து நீட்டா இந்த மாதிரி ப்ளீட் பண்ணிட்டு நீட்டா நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஐடி, இதுலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.